ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வழியாக ரொம்ப நாள் ஆசை நிறைவேறிச்சு. எல்லாருக்குமே இருக்கும், எங்களுக்கும் இருந்துச்சு. ஒரு வழியாக எப்படி போவோமான்னு இருந்துச்சு. ஒரு வழியாக கோவாவுக்கு கிளம்பியாச்சு. 2 கார் ரெடி ஆயிருச்சு. நாங்கள் 8 பேர் தான் போகிறோம். என்னடா 8 பேருக்கு 2 காரா அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கே ஓவராக தான் இருந்துச்சு. கடைசியில் பார்த்தீங்கன்னா லக்கேஜ் அதிகமாக இருந்தனால 2 கார் தான் எடுக்கிற மாதிரி இருந்துச்சு. சரி ஓகேன்னு எடுத்தாச்சு. அப்படியே போகிற வழியில் பார்த்தீங்கன்னா அந்த கருப்புசாமி கோயில் இருந்துச்சு. ஒரு பூஜை போட்டு கலப்பினோம்னா கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு கிளப்பணும். வேற மாதிரி தான் இருந்துச்சு அந்த ஃபீலேவும். ஏன்னா நடக்காத விஷயம் நடக்குதுன்றப்போ எல்லாருக்கும் சந்தோஷமாக தானே இருக்கும். நாங்களும் ஒரு கும்பிட போட்டுட்டு ஒரு 2 தேங்காய் பற்றி சூடெல்லாம் வாங்கிட்டு போயாச்சு கைஸ். ஒரு சாமி கும்பிட்டு எங்களெல்லாம் வச்சு ஒரு சுற்றிட்டு தேங்காய் உடச்சிட்டு கிளம்பலாம் அப்படின்னு வந்தாச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லார் மூஞ்சிலும் ஒரு சந்தோஷம் ரொம்ப இருக்கும், ஒளிவட்டம் தெரியும் எல்லாரும் மூஞ்சிலையும். ஏன்னா அந்த அளவுக்கு நாங்கள் என்ஜாய் பண்ணி போகலான்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. பார்த்தீங்கன்னா 2 காரு. யார் டிரைவர்னு பார்த்தீங்கன்னா போலோவோட டிரைவர் நான் கைஸ். இனோவா கார் டிரைவர் வந்து அந்த தேங்காய் சுத்தினார்ல அவர் தான் இனோவாவோட டிரைவர். 2 பேர்த்துல யார் நல்லா ஓட்டுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா 2 பேருமே நல்லா தான் ஓட்டுவோம். அவங்க கொஞ்சம் வயசுல மூத்தவன்னா நல்லா ஓட்டுவான்னு சொல்லலாம். ஆனால் அவன் நல்லா தான் ஓட்டுவான். ஆனால் பொறுமையாக ஓட்டுவாங்க. நான் கொஞ்சம் ஸ்பீடாக ஓட்டுவேன் அவ்வளோதான். சரி சாமி கும்பிட்டு அப்படியே டீசல் அடிக்க வந்தாச்சு கைஸ். டீசல் இப்போ மோஸ்ட்லி அடிச்சிட்டேன்னா கரெக்டாக ரவுண்டு ஃபுல்லாக அடிச்சிட்டேன்னா மைலேஜ் செக் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் எனக்கு வந்து 13-14 தான் கிடச்சிச்சு. நம்ம இந்த ட்ரிப்பில் மைலேஜ் வேறு செக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது கைஸ். பார்த்தீங்கன்னா எவ்வளோ டீசல் அடிச்சேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 38 லிட்டர் அடிச்சிருக்கிறேன். 3600 கிட்ட வந்துருச்சு. டீசல் கம்மின்றனால நமக்கு கொஞ்சம் பட்ஜெட் நமக்கு கொஞ்சம் சேவ் பண்ணி கொடுக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா டீசல் வந்து தழும்பு அடிச்சிருக்கிறேன். காட்டுறேன் உங்களுக்கு ப்ரூஃபுக்கு. அப்புறம் வந்து சாப்பிட போகலான்னு சொல்லிட்டு சாப்பிட்ற இடத்துக்கு போயாச்சு. சாப்பிட்ற இடத்துல வந்து நாங்களே அங்கே உள்ளுக்குள்ளேயே அங்கே வாய்ஸ் ஓவர் கொடுத்துருப்போம். கொஞ்சம் காமெடியாகவும் இருக்கும், நல்லா இருக்கும். அதையே நான் வந்து கட் பண்ணாமல் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கேன். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். என்ன லாகரு ஃபுட் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. என்ன சாப்பிட்றீங்க? மலையாளத்து பரடா. மலையாளத்தில் பரையில்லை. പൊറോട്ടയും ബീഫ് കറിയും കഴിച്ചു. நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க? உங்களை தாங்க கேட்குறேன். പൊറോട്ടയും ചിക്കനും. அந்த அக்கா சாப்பிட மாட்டேன் டயட்டாமா. அந்த அக்கா 6 பேக் வைக்க போகிறாங்க. அங்கே ஒருத்தர் இருக்கான். பொம்பளை பொறுக்கி. எவன் கேட்டா எனக்கு என்ன, என் சோற நான் தின்னுக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு இங்கே ஒருத்தன். அவ்வளோதான். வீடியோ எடுக்கிறேன் நான் ஒருத்தன். நாங்கள் வீடியோ எடுக்கிறோம், நான் சாப்பிட்டு முடிச்சாச்சு. அவ்வளோதான். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம கடல்கிட்ட இருக்கிறோம். பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம இன்னும் கோவா ரீச் ஆகலை. அதுக்கு முன்னாடியே கடலை பார்த்துட்டோம். நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பாறாங்கல் இருக்குது. அங்கே பெருசாக தண்ணி வரலதான், போய் நிற்கலாமான்னு பார்க்கலாம் இருங்க. அதுவும் நம்ம நேரத்துக்கு போகக்கூடாது அங்கே. பார்க்குறாங்க கைஸ் இருங்க. ஆனால் நல்லா இருக்குது வியூ பார்க்குறதுக்கு. பகலில் சன்ரைஸ் எல்லாம் பார்த்தா சூப்பராக இருக்கும். சரி இருங்க நான் பார்த்துட்டு சொல்கிறேன் கைஸ். நான் வீடியோ எடுத்துகிட்டே இருக்கிறேன் கைஸ். இன்னொரு தாள் பார்த்தீங்கன்னா அங்கே ஏறி நின்றுட்டு இருப்பாரு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இந்த இருட்டுக்குள்ள உங்களுக்கு பெருசாக தெரியாதுன்னு நினைக்கிறேன். நானும் ஏதோ தெரியுதோ தெரியலன்னு சொல்லிட்டு நான் வாட்டில் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் சரி நாமளும் ஏறிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருப்பேன். நம்ம காலை வேறு நினைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தால் அதெல்லாம் கரெக்டாக போயிட்டு வரும்போது ஏறிடலாம்னு சொல்லிட்டு பார்ப்பேன். கரெக்டாக பார்த்தீங்கன்னா அதெல்லாம் போனோன்னு குடுன்னு ஓடி போய் ஏறிடுவேன். குடுன்னு ஓடி போய் ஒரு வழியாக ஏறிட்டாங்க. ஏறினதுக்கப்புறம் பாருங்கள் அங்கே நின்று பேசுகிறத மட்டும் கேட்டு பாருங்கள் எப்படி பேசுகிறோன்னு. வாய்ஸ் ஒரு வழியாக மேலே வந்தாச்சு. வெற்றி பார்த்தீங்கன்னா தெரியும். பாறை மேலே நிற்கிறேன். கடலுக்குள்ளே நீந்துறோம்னுங்க. நாங்க பாத்துக்கங்க. போன மட்டும் கீழே விட்டா எனக்கு அம்பேல் தான். ஆனா இன்னும் கொஞ்சம் நாங்கள் வேகமாக போனா தான் நாங்கள் ட்ரிப்பை கம்ப்ளீட் பண்ண முடியும், கோவா போக முடியும். அதனால பை கைஸ் கிளம்புறோம். நாங்கள் நிற்கிறத பார்த்தாலும் அங்கே வந்து நிறைய பேர் நின்று ஃபோட்டோ எடுக்க வந்துட்டாங்க கைஸ். சரி ஓகே எடுக்கட்டும்னு சொல்லிட்டு வந்துட்டோம் கைஸ். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா தெரியும் நான் நைட் நேரத்தில் ஒரு இடத்த காமிச்சிருப்பேன். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ விடிஞ்சிருச்சு. ஒரு 5 மணி நேரத்தில் கோவா போயிடுவோம். பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு வியூ பாயிண்ட். இங்கே ஒரு வியூ பாயிண்ட் இருந்துச்சு. சரி சும்மா நின்று ஒரு வீடியோ எடுக்கலாம்னு பார்த்தா டே அங்கே என்னடா பண்ணிட்டு இருக்கிற? சரி வா சரி பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் அடுக்கிறாங்க கைஸ். பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு ஐலாண்ட் மாதிரி ஒன்று இருக்குது இடம். பார்த்தீங்கன்னா ஜூம் பண்ணி காட்டுறேன். அங்கே ஒரு இருக்குது. ஆனால் இது அங்கே ஒரு இது பார்த்தீங்கன்னா தெரியும் பாறை இருக்குது. அங்கே போகலாம். ஆனால் போகிற அளவுக்கு நம்மகிட்ட காசு இல்லை, போட்டும் இல்லை, இங்கே அவைலபிளாக இல்லை. அதனால் நம்ம வந்து அங்கே போகல. ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சுற்றி பார்க்க போகிறோம். அந்த கல்லில் ரெண்டு வேணால் காட்டுறாங்க பாருங்க கைஸ். இந்த இடத்துக்கு வந்துட்டேன். பார்த்தீங்கன்னா தெரியும் யாரோ உட்காந்துக்கிறாங்க. அவங்க மீன் பிடிச்சிட்டு இருக்கிறாங்க கைஸ் நினைக்கிறேன். அவர் மீன் பிடிச்சிட்டு இருக்கிறாரா அப்படின்னு நினைக்கிறேன் நான் கைஸ். அப்படி நினைக்கிறேன் நான். இடம் நல்லா இருக்குது. சரி கிளம்பலான்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி வச்சு கைஸ். கிளம்பி வந்தால் வர வழியிலே ஒரு டனல் வந்துச்சு கைஸ். இந்த மாதிரி டனல் எங்கே பார்த்துருப்பீங்கன்னு நீங்கள் நிறைய பேர் பார்த்துருக்கலாம். கேரளா சைடு போனீங்களாலே இருக்கும் ஒரு டனல். அந்த டனல் கேட்டிங்கன்னா அது இல்லை. இது கோவா போகிற வழியில் ஒரு டனல் இருக்குது. அதனால் வந்து இந்த டனலை வந்து பார்த்தோன்னே அதை நான் வந்துச்சு. சரி இதையும் ஒன்று எடுத்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துருவாங்க. சரி எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா சரி பிரிட்ஜ் எடுக்கலான்னு பார்த்தேன். இதுவாடா அந்த பிரிட்ஜ் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது நாங்களே நிறைய இடத்துல பார்த்துக்கலாம்னு கேட்டிங்கன்னா இது இல்லை. மெயினானது பின்னாடி வருது பாருங்க எப்படி இருக்குதுன்னு பாருங்க. கோவாவோட அடையாளமே இதுதாங்க அப்படின்னு
ஏன்னா ஆயினானா படம் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஆயினானா படத்துலையும் இது வந்திருக்கும், இந்த பாலம் காமிச்சிருப்பாங்க. செமையாக இருக்கா பாலம், வெறித்தனமாக இருக்கா கைஸ். ஏன்னா நல்லா தான் இருந்துச்சு, எனக்கு பிடிச்சிருந்துச்சு தான். சரி இந்த பாலத்தில் நிறைய பேர் கோவா போகிற மாதிரி இருந்தால் இந்த இடத்துல நிறைய டைம் ட்ராவல் ஆவீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த ரோடை பேஸ் பண்ணி தான் எல்லா சைடும் போகிற மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். நிறைய இடத்துக்கு போகிற மாதிரி இதை தாண்டி தான் போவீங்க. நீங்கள் வேணால் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இது மட்டும் இல்லை கைஸ், இதுவே லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா வந்து போட்டெல்லாம் நிற்கும் கைஸ். ஏன்னா வந்து பப்பு மாதிரி இருக்குல்ல போட், அந்த போட்டில் நிறையா இருந்துச்சு. நான் நைட்டோட இப்போ பார்த்தா பெருசாக எதுவும் தெரியாது கைஸ். நம்ம நைட்டோட இதில் பார்த்தோம்னா லைட்டிங்லாம் போட்டு நல்லா தெரியும். நம்ம நைட் இதில் வேணால் பார்க்கலாம். இப்போ நான் அது வீடியோவும் எடுக்க முடியாமல் போச்சு, இதை எடுத்துகிட்டு இருக்கும்போது அதை எடுக்க முடியல. ஒரு வழியாக ரூமுக்கு ரீச் ஆகிடுச்சு கைஸ். ரீச் ஆகிட்டு அப்படியே சாப்பிட போயிடலாம். ரொம்ப பசி கைஸ், ஏன்னா சாப்பிடவே இல்லை. நான் ஃபுல்லாக லேட் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு KFC போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். KFC போய் பார்த்தா அங்கே ஆஃபர் அப்படி ஒரு ஆஃபர் கைஸ். என்ன ஆஃபர்னு பார்த்தீங்கன்னா அங்கே வந்து GST கம்மி கைஸ். அதனால வந்து இங்கே 2000 4000 பில்லு, அங்கே 2000 தான். அந்த மாதிரி போய் சாப்பிட்டோம். வேற லெவலில் நிறையா சாப்பிட்டோம். வேற அளவு சாப்பிடும் போதுல பேசினது அப்படியே போடுறேன், கேட்டு பாருங்க கைஸ் எப்படி பேசிட்டு இருக்கிறோம். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இவர் தான் நம்ம லாகரு. ஒரு வழியாக கோவா வந்துட்டோம். பார்த்தீங்கன்னா KFC சாப்பிட போகிறோம். KFC சாப்பிட வந்துருக்குறோம். காலையிலேருந்து சாப்பிடணும். பாருங்க மிச்சம் எல்லாத்தையும் விட்டுட்டு அவன் பாட்டு சாப்பிட்றான். இவர் தான் ஆர்டர் பண்ணது, இவர் தான் பே பண்ணது. இவர் வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட வந்தவர். அக்கா வந்து எதுக்கு இருக்காங்கன்னே தெரியல. அப்புறம் லாகர் சொல்லுங்க, உங்கள் கோவா எக்ஸ்பீரியன்ஸ் வர்றது எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு, வந்துட்டோம். ஆனால் ரொம்ப பசிக்கு, நான் சாப்பிட்டுட்டு அப்புறமா வந்து பேசுகிறேன். ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ், பாய். கைஸ் ஒரு வழியாக வந்து கோவாவுக்கு ரீச் ஆகி வீடையும் பார்த்தாச்சு. பார்த்தீங்கன்னாலே தெரியும் வேற மாதிரி இருக்குது வீடு. நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை இந்த மாதிரி கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு. பார்த்தீங்கன்னா நம்ம கார் 2 காரில் வந்தது. பார்த்தீங்கன்னா பசங்க வந்து போய் விளையாட ஆரம்பிச்சிட்டானுங்க. நாங்கள் எப்பயும் வந்துட்டோம். சரி அதனால் வீடியோ எடுக்காமல் விட்டுட்டேன். ஃபஸ்ட்டே எடுத்துருக்கணும். பார்த்தீங்கன்னா தெரியும் வீடு ஜம்முன்னு இருக்குங்களா, நாங்களே எதிர்பார்க்கல. பார்த்தீங்கன்னா உள்ளே போய் காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பார்த்துருங்க. வீடும் அப்படியே போகிறேன். நல்லா விளாடுறானா பாய், விட்டுருங்க, ஒன்றும் பண்ண முடியாது. அந்த அளவுக்கு தான் விளாடுவானுங்க, ஏன்னா யாருக்கு விளாட தெரியாது பெருசாக. வாங்க நான் வீடு காட்டுறேன். உள்ளே வந்தேன்னா இங்கிட்ட டிவி கைஸ், சோஃபா வேறு மாதிரி இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ரூம் இருக்குது, இங்கே ஒரு ரூம் இருக்குது, ரெஸ்ட் ரூமு. இல்லையே அதுக்குள்ளேயே ஒரு ரெஸ்ட் ரூம் இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா போயிட்டு இருக்குது பாருங்க. அவ்வளோதான், மேலே தான் காட்ட போகிறேன் கைஸ். மேலே தான் போகிறேன், மேலே போய் காட்டலாம். இதுதான் மேலே போகிறதுக்கு டோரு. பார்த்தீங்கன்னா தெரியும். பார்த்தீங்கன்னா விளாட்றதுக்கு நிறைய இது வச்சுருக்குறாங்க. பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு விளாட்றதுக்கு இருக்குது. இது இல்லைங்க இல்லை கைஸ். இங்கே பார்த்தீங்கன்னா சீட்டு இருக்குது. இதுக்கு மேலே விளாட்றதுக்கு பெருசாக இல்லை கைஸ். மேலே போய் காட்டுறேன். மேலே தான் வேறு மாதிரி இருக்குது, காட்டுறாருங்க. பார்த்தீங்கன்னா லைட்டெல்லாம் கொஞ்சம் மாசாக தான் இருக்குது. மேலே வந்தோம்னா வாங்க பால்கனிலேருந்து ஆரம்பிப்போம். அதான் பால்கனியிலேருந்து பார்த்தோன்னா உட்கார்றதுக்கு கைஸ். பார்த்தீங்கன்னா நான் ஜம்மு ரெடி பண்ணியிருக்கிறாங்க. நைட்டு டின்னருக்கு இங்கே உட்காந்து கூட சாப்பிட்லாம். அவுட்லுக்கு இப்படி தான் கைஸ் இருக்குது. அப்படியே நம்ம உள்ளே இருக்கிற ரூமை பார்த்தோன்னா அதை விட இதுதான் நிறைய பேருக்கு ஃபேவரட்டாக இருக்கும், எனக்கு தெரியும். நிறையா கலெக்ஷன் இருக்குது, அது நமக்கு தேவையில்லை, விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது இப்போதைக்கு நான் வந்து இந்த ரூமு தான் நான் செலக்ட் பண்ணியிருக்கிறேன். எனக்கு கொடுத்துருக்குறாங்க, செலக்ட் பண்ணிக்கிறத விட எனக்கு கொடுத்துருக்கிறது தான். அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு ரூம் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா தெரியுங்க, லைட் லைட்லாம் போட்டுன்னு இங்கிட்ட நல்லா தான் இருக்குது. அதை விட என்னங்க கைஸ், நம்ம கோயம்புத்தூரில் இந்த மாதிரிலாம் ரெஸ்ட் ரூம்லலாம் இந்த மாதிரி யாரும் பார்த்துருக்க மாட்டீங்கல்ல. நான் அந்த மாதிரி பார்த்தது இல்லை கைஸ், அதுதான் மெயின். பார்த்தீங்கன்னா கண்ணாடி வந்துடுது, ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன், நல்லா இருக்குது கைஸ். அப்படி இங்கே ஒரு பால்கனி வந்துடுது கைஸ். பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு பால்கனி வந்துடுது. எங்க பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு பால்கனி. அப்படி ஆப்போசிட்டில் ஒரு சைடு போனோன்னா ஆப்போசிட் ஒரு ரூம் இருக்குது கைஸ். மொத்தம் இதில் எத்தனை ரூம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கீழே ஒரு 2, மேலே ஒரு 3, 5 ரூம் இருக்குது கைஸ். 5 BHK போல். பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ரூம் ஜம்முன்னு கொஞ்சம் இருக்குது. சேம் பாத்ரூம் தான் கைஸ் இதுக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்கும் பால்கனி வருது. ஆனால் எனக்கு கொடுத்தாங்க, அதுக்கு மட்டும் பால்கனி வர மாட்டேங்குது கைஸ். ஏன்னா அப்படி தான் கொடுக்குறாங்க, நமக்கு ஏமாற்றிக்கிறாங்க. இங்கிட்ட வந்து பால்கனியில் வந்து பெருசாக வியூ இல்லை கைஸ்.
சேம் தான் கைஸ், ரெஸ்ட் ரூம் எல்லாத்துக்கும். அதனால் வந்து ஒரு ஒருத்துக்கும் விளக்க வேண்டியதில்லை. இப்போதைக்கு இதுதான் கைஸ் நம்ம கடைசியாக காட்டிக்கிறது. இதுதான் கலெக்ஷன்லாம் இருக்குது கைஸ். ஓகே, அப்புறம் மெயினாக ஒன்று காட்டாமல் விட்டுட்டேன், ஒருங்க கீழே போயிட்டு காட்டுறேன் கைஸ். நான் வந்து ஆல்ரெடி ரூம் எல்லாத்தையும் காமிச்சிட்டேன். ஆனால் இந்த ரூமில் வந்து ஒரு சீக்ரெட் இருந்துச்சு, நான் மட்டும் காட்டல. இப்போ காட்டுறேன் பாருங்கள். இதுதான் சீக்கிரத்தோட ஆனால் கட் பண்ணிக்கிற பாருங்க. கைஸ் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறோம். கோவா வந்துட்டு முடிஞ்சா நீங்களும் வாங்க. பாய் பாய்ஸ் கம் ஆன் ஜம்ப். ரெடி 3 2 1 நெக்ஸ்ட். நாங்கெல்லாம் ரொம்ப டீசெண்டான ஃபேமிலி. ஷவர் பண்ணிட்டு தான் நாங்கள் வந்து ஸ்விம்மிங் பூல்ல இறங்குவோம். நம்ம லாகர் கூட இருக்கிறது நம்மளோட மிஸ்டர் தினா. தினா ஹாய் சொல்லுங்க. அதுக்கப்புறம் இப்ப வரப்போறது நம்மளோட ஆத்துமா. கமான் ஆத்துமா, லெட்ஸ் பி ஆன் ஃபயர். ரெடி கமான் 3 2 1 ஜம்ப். ஒரு வழியாக கோவா ஃபஸ்ட் டே வந்து எங்களுக்கு அந்த ஸ்விம்மிங் பூல்லையும் அந்த டிவிலையும் கடைசியாக முடிஞ்சிருச்சு கைஸ். எங்களுக்கு கடைசியாக அந்த இதுதான் முடிஞ்சு. ஏன்னா நாங்கள் ட்ராவலிங்லேயே வந்து மதியானம் ஒரு 2-3 மணிக்கு தான் வந்து ரீச் ஆனோம். அதனால் வந்து எங்களுக்கு டைமே கிடைக்கல வெளியே எங்கேயும் போகிறதுக்கு. அதனால் வந்தோம், சாப்பிட்டோம், போய் அப்படியே ஸ்விம்மிங் பூல் அப்படியே குதிச்சு விளாண்டுட்டு அப்படியே அப்படியே பாட்டு கேட்க ஆரம்பிச்சிட்டானுங்க. பார்த்தாலே தெரியும் உட்காந்து நம்ம பசங்க ஆரம்பிச்சிட்டானுங்க. அப்படியே பார்த்து முடிச்சு எங்களுக்குலாம் செம்ம டயர்டு. ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் முடிச்சு ஓட்டிட்டு வந்தனால போய் படுத்துட்டாங்க. நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம்.